ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரணியா ட்ரா வந்து 649. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இது ஏற்கனவே இந்த மெத்தட் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். 8, 1, 5 இந்த 3 நம்பர் தான் நமக்கு வந்து ரிசல்ட் ரிப்பீட் ஆகும். 8 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 1 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். இப்போ இந்த செட் ரிசல்ட்லாம் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 887, 158, 531. 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 1, 5. இங்கேயும் 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1, 5 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 948, 781. இப்போ நேற்றைய நம்பர் பார்த்தீங்கன்னா 408. இப்படி எடுத்திங்கனாலும் 8 அதுக்கு அடுத்த நாள் 1, 5. இப்போ நேற்றைய ரிசல்ட்டில் சி போர்டில் 8 இருக்குது. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 1 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே பி மெத்தடில் எடுத்துறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன பழைய மெத்தட் தான். 8 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 1 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். இந்த மந்த்து ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பாஸ் ஆகிடும். 8, 1, 5 இப்படி எடுத்திங்கனாலும் 8, 1, 5 இல்லை 8, 1, 5 இதுலேயுமே 948, 751 இப்போ 408, 8, 1, 5. இப்போ நேற்று ரிசல்ட்டில் சி போர்டில் 8 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 1 இல்லைனா 5 பாஸ் ஆகணும். அதனால் இந்த 2 நம்பருமே நான் வந்து பி மெத்தடில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நான் வந்து போன வாரம் சொன்ன மெத்தட் தான். ஓகேவா? காரூண்யா 646வது டாலேருந்து இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற நிர்மல் நம்பர் பாருங்கள் 208, 934. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்குமே நீங்கள் வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 208, 934 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 457.092988351338. இங்கே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும் பாருங்கள். அதாவது இப்படி எடுத்திங்கன்னா இங்கே இருக்கிற 3வது நம்பர் எடுத்திங்கன்னா 7. இந்த 7 வந்து இங்கே நம்மளுக்கு ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து காரூண்யா 647வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருந்த நிர்மல் நம்பர் 581618. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்கு ரூட் எடுக்க சொல்லியிருப்பேன். ரூட் 581618 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 762.688398181869. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா 2 மட்டும்தான். இந்த 2 வந்து நம்மளுக்கு இங்கே காரூண்யா ரிசல்ட்டில் சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து போன வாரத்துக்கும் இதே மாதிரி மெத்தட் தான் சொன்னேன். போன வார்த்தை நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு காரூண்யா ரிசல்ட் நம்பர் வந்து 887. இதுலேயும் இதே மெத்தட் தான் எடுத்திருப்பேன். ஓகேவா? அதுக்கு முன்னால் இருந்த நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 994, 936. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்கு நம்ம வந்து ரூட் எடுக்கணும். ரூட் 994, 936 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 997.4647 863456. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். அதாவது இப்படி எடுத்தால் இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர். ஓகேவா? எப்படி எடுத்தாலும் 7 எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இந்த நம்பர் வந்து சி போர்டில் சொல்லியிருந்தேன் போன வாரத்தில். அதே மாதிரி நம்மளுக்கு போன வார ரிசல்ட்டில் சி போர்டில் 7 பாஸ் ஆகிருந்தது. இப்போ 4 வாரமாக ஒரே மெத்தட் இருக்கிறதுனால நேற்றைய நிர்மல் நம்பர் 407, 408. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்குமே நம்ம வந்து ரூட் எடுக்கிறோன்னா ரூட் 407, 408 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 638.525202711113. இங்கேயுமே எவ்வளோ பெரிய நம்பரில் லாஸ்ட்டில் இருந்து அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இல்லை லாஸ்ட் நம்பர் இப்படி எடுத்திங்கன்னா 8 மட்டும்தான். இப்போ 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா இந்த நம்பர் வந்து நான் சி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 வாரமாக இந்த மெத்தட் இருக்கும். ஓகேவா? இப்போ காரூண்யா 646வது டாலேருந்தே இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னாடி இருந்த நிர்மல் நம்பர் 6 டிஜிட் நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். 208, 934 இதை டைப் பண்ணுறீங்கன்னா ரூட் எடுத்து நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 457 இப்படி போயிட்டே இருக்கும். இங்கே லாஸ்ட் நம்பர் 7 வந்து இங்கே காரூண்யா ரிசல்ட்டில் இருக்கும். அடுத்து காரூண்யா 647வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னாடி இருந்த நிர்மல் நம்பர் 581618. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 762 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் 2 இங்கே ரிசல்ட்டில் இருக்கும். போன வாரத்துக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னாடி இருந்த நிர்மல் நம்பர் 994, 936. இந்த நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா 997 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இல்லை லாஸ்ட் நம்பர் எடுத்தால் 7. 7 வந்து இங்கே போன வார ரிசல்ட்லேயே சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. இப்போ இந்த 4 வாரமாக இருக்கிற மெத்தட் கம்பேர் பண்ணி தான் நேற்றைய நிர்மல் நம்பர் வந்து 407, 408. இந்த நம்பருக்கு ரூட் எடுத்திங்கன்னா 638 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 8 மட்டும்தான். இப்போ 8 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா இந்த நம்பர் வந்து நான் சி போர்ட்லேயே எடுத்துறேன். அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் வந்து இதுவுமே நம்ம வந்து இந்த மந்த் ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான்.
இப்போ நீங்கள் ரிசல்ட்லாம் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 7 4 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 1 9 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ ரிப்பீட் ஆகிடும். ஏற்கனவே 1ன்ற நம்பர் பி மெத்தடில் எடுத்துட்டேன். அதனால 7 இல்லைன்னா 9 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துருக்கும். இப்போ இந்த ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 174 ஓகேவா, 1 7 4ன்னு இருக்கும். இல்லை 7 4 நம்பர் இருக்கும் போதே அதுக்கு அடுத்து வந்து 9 1 இருக்கும். எப்படி எடுத்தீங்கனாலும் 7 4 4 இல்லை 7 4 9. இப்போ இங்கே வந்து நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 4, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 7 7 4ன்னு இருக்குது. இப்போ மறுபடியுமே இன்றைக்கான ரிசல்ட்டில் 7 இல்லைனா 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகணும். நான் வந்து 2 நம்பருமே ஏ மெத்தடில் எடுத்தது. இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிசன் தான். நீங்கள் ரிசல்ட் எல்லாமே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 7 4 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்து 7 1 9 இப்படி தான் நம்பர் பாஸ் ஆகும். 7 4 1 இப்போ எப்படி பார்த்தீங்கன்னாலும் 7 4 1 9 ஓகேவா, 7 4 9 அதே மாதிரி 7 4 4. இப்போ அடுத்து இந்த சைடில் பாருங்கள் 7 9 4 ஓகேவா, இல்லை 7 4 எப்படி எடுத்தாலுமே 7 4 இருக்கா. இப்போ மறுபடியும் இன்றைக்கான ரிசல்ட்டில் 7 1 9 இந்த 3 நம்பர்லேருந்து நம்பர் ரிப்பீட் ஆகும். ஏற்கனவே 1 சொல்லிட்டதுனால மறுபடியும் ஏ மெத்தடில் 7 இல்லைனா 9 எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 இல்லைனா 9, பி போர்டில் 1 இல்லைனா 5, சி போர்டில் 8. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோன்னா 718 758 918 958. இப்போ அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 71 75 91 95, பிசி வந்து 18 58, ஏசி பார்த்தீங்கன்னா 78 98. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இப்போ 4 வாரமாக ஒரு மெத்தட் கம்பேர் பண்ணி சி போர்டில் 8 எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 1 5ன்ற நம்பருமே வந்து இந்த மந்த் சார்ட் படி வச்சு எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 7 9, பி போர்டில் 1 5, சி போர்டில் 8, பாக்ஸ் வந்து 718 758 918 958. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.